ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபாவோட ஷெங்கியோட ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கா. இந்த 3 பேரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து ஒன்னா பொறக்காட்டி கூட நாங்க 3 பேரும் அக்கா தங்கச்சிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி உறுதிமொழி ஏத்துக்குவாங்களாம். அதுக்கு 3 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுல கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க, அங்க போய் உறுதிமொழி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபோ கூப்பிடுறா. ஆனா வெய்ஃபா பாக்குறா, வேண்டாம் காசு கடவுள் இருக்காருல குபேரன், அவரை நாங்க வீட்லயே செல வச்சிருக்கோம், அந்த செல முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு. காசு கடவுள் முன்னாடி யாருமே பொதுவா உறுதிமொழி எடுத்துக்க மாட்டாங்களாம். ஆனா அந்த காசு ஆசை பிடிச்ச வெய்ஃபா அது முன்னாடியே எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறா. இதுவும் கரெக்ட் தான், காசு தானே முக்கியம்னு மத்த 2 பொண்ணுங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சாங் வந்துட்டு இருக்கான். அவன் அசிஸ்டன்டோட அவனோட வீட்டுல போயிட்டு இருக்கான். என்னது இது, நம்ம நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லா விளக்கையும் ஆஃப் பண்றதுக்கு முடிவு பண்ணா அதிசயமா பக்கத்து வீட்டுல விளக்கு எரியுது அப்படின்னு கேட்க அசிஸ்டன்ட் சொல்றான் ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கா. 3 பேரும் சேர்ந்து தங்கச்சி அக்கா உறுதிமொழி எடுத்துக்க போறாங்களான்னு சொல்ல, என்னது இது, வேலை நடக்குதோ இல்லையோ ஆள் மட்டும் சேர்ந்துட்டே இருக்காங்க, இவ உண்மையாவே பிசினஸ் பண்றாளா இல்ல கொல்ல கூட்டம் எதுவும் ஆரம்பிக்கிறாளான்னு தெரியல சாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இங்க வெய்ஃபாவோட சேர்ந்து ஃபூ ஷெங்கி 3 பேரும் உறுதிமொழியை படிக்கிறாங்க. இதுல ஃபூக்கு உறுதிமொழியை பார்த்து படிக்கிறது கூட ஒழுங்கா வரல. அப்ப உடனே நம்ம வெய்ஃபா சொல்றா, இதுல இருக்கிற உறுதிமொழி தான் எடுத்துக்கணுமா என்ன, நம்ம ஒரே நாள்ல ஒரே தேதியில ஒரே கிழமையில பிறக்காம வேணா இருந்திருக்கலாம், ஆனா நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல ஒரே தேதியில ஒரே கிழமையில பெரிய பணக்காரங்களாவோ நாங்க ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சிட்டு ஒயினை கையில இருந்து குடிச்சிட்டு ஃபூ அந்த கிண்ணத்தை தூக்கி போட்டு உடைக்க ரொம்ப டீசென்டான வெய்ஃபாவும் ஷெங்கியும் கூட அவ கூடயே சேர்ந்து சிரிச்சுட்டே இதை உடைச்சிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒரு வழியா உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து வேலை ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. வெய்ஃபா அவளோட பூவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபூவோட அம்மா கிட்ட கொடுத்து அந்த ஆண்டி கிட்ட கொடுத்து நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் போட்டு அதுக்கு மேலதான் சாம்பிராணி வைப்போம், அந்த பேஸ கான் மாவுல செய்வாங்க, அதுல செய்யும் போது கான்மாவோட வாசனையும் நிறைய வெளியே அடிக்கும் அப்படிங்கறதால நம்ம பூவோட வாசம் வெளியே தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பேஸ் போடுற கார்ன்ஃபிளவர் இருக்குல்ல, அதுலயே நம்ம பூவை கொஞ்சமா ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ரொம்பவே பொடி பண்ணி கலந்துட்டோம்னா அதுல இருக்கிற வாசமும் சேர்ந்து வெளியே வரும்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா. ஆனா அங்க இருந்துட்டு நம்ம ஷெங்கி, ஆனா அதுக்கும் நிறைய பூ செலவு பண்ணும், வேஸ்டா செலவா எக்ஸ்ட்ரா தானே ஆகும், ஏற்கனவே இருக்க மாதிரியே பண்ணலாம்ல, நமக்கு செலவு கம்மியா ஆகும்லன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா, அது என்னவோ கரெக்ட் தான், ஆனா நம்ம தனியா ஸ்பெஷலா தெரியணும்னா இருக்கிறதுலே பெஸ்டா பண்ணணும், இது ஒண்ணு எனக்கு நல்ல ஐடியாவா தோணுதுன்னு சொல்ல, உனக்கு தோணுது இல்ல பண்ணலாம் அப்படின்னு மத்த எல்லாரும் சொல்லிடுறாங்க. வெய்ஃபா போய் பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிக்கிறா. வேர்ல எதெல்லாம் போட்டா நல்லா வாசனை வரும் அப்படின்னு பாக்குறா. ஆண்டி பாக்குறாங்க, சூப்பரா இருக்குமா, நல்ல வாசமா இருக்கு அப்படின்னு அதை கிரைண்ட் பண்றாங்க. அடுத்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எந்த மாதிரி பண்ணா அந்த பவுடர் கரெக்டா வருமோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஃப்ளவர் பவுடர் பிரமாதமா வந்துருச்சு அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லிட்டு, ஆனா இதுக்கும் மேல நிறைய வேலை இருக்குமா, இதை நம்ம சாம்பிராணியா மாத்தணும், அதுக்கப்புறமே அதை தனியா பேக் பண்ணணும், அப்புறம் விக்கிறதுக்கு ஆளுங்களை பிடிக்கணும், இந்த மாதிரி விளம்பரம் பண்றதுக்கு தனியா ஆளுங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷெங்கி, சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்மெல், ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அதை எப்படி நம்ம பாக்ஸ் எல்லாம் போட போறோம் அப்படின்னு தெரியலையேன்னு கேட்டுட்டு இருக்க. வா நான் சொல்றேன் அப்படின்னு வெய்ஃபா அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அடுத்த நாள் பெரிய பெரிய கடைக்கெல்லாம் துணி கடைக்கெல்லாம் எங்க லேடிஸ் நிறைய இருப்பாங்களோ அங்க போயிட்டு அந்த பவுடரை கண்ணத்துல எல்லாம் அப்படியே பூசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நின்னுட்டு நம்ம ஷெங்கி உடனே இந்த பொண்ணுங்க பாக்குறாங்க, என்ன வாசனைங்க இது, சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபூ அவளுக்கு தெரிஞ்ச சண்டை வித்தையெல்லாம் செஞ்சு காட்டுறா. காசு ஆளுங்க போட ஆரம்பிக்க, யோ காசுக்கு பிச்சை எடுக்கிற நினைச்சிட்டு இருக்கியா, என் கடையை விளம்பரப்படுத்துறேன், இங்க பாருங்க என் முதுகுல மாட்டி இருக்குல்ல இந்த கடை தான், போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்புறாங்க. இங்க இருக்கிற வாசனையெல்லாம் ஒவ்வொன்னா மோந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே இதை நம்ம ட்ரெஸ்ல போட்டுக்கிட்டா ரொம்ப அதிகமா வாசம் வரும் போல, நல்லா இருக்கு அப்படின்னு ஆளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பிளேவர்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அதை பேக் பண்றதுக்குலாம் டைம் இல்ல, அதனால இப்படி ஒரு டாக்டிஸை யூஸ் பண்ணிருக்கா வெய்ஃபா. ஆளுக்கு ஒரு ஸ்கூப் எடுத்து போட்டுட்டு அதை தனியா அவங்களுக்கு தேவையான சைஸ் பாக்ஸ்ல அவங்களே போட்டுக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கா. இது நல்லா காசு வர ஆரம்பிக்குது. வெய்ஃபா ஷெங்கி கிட்ட போயிட்டு லூஸ் பண்ணோம்ல அந்த காசெல்லாம் இப்ப கிடைச்சிருச்சு, இதுக்கும் மேல இந்த பிசினஸ் இப்படியே டெவலப் பண்ணோம்னா சீக்கிரமா நமக்கு நிறைய லாபம் வரும், உனக்கு ஒரு கிஃப்ட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கி கிட்ட ஒரு டோக்கன் ஒண்ணு கொடுக்குறா. இது உன்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இதுலதான் நான் உனக்கான எல்லா சம்பளத்தையும் போட்டு வைக்கிறேன், மத்த செலவுலாம் நம்ம பொதுவா பாத்துக்குவோம், ஆனா இது உன்னோட சம்பள காசு, உன்னோட ஷேர் காசுன்னு சொல்ல, எனக்குன்னு தனியா என் வாழ்க்கையில இது வரைய காசே வந்ததுலன்னு ஷெங்கி ரொம்ப இமோஷனல் ஆகுறா. இதுக்கும் மேல அப்படிதான் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறோம், ஃப்ரீயா இருக்கணும், ஈஸியா இருக்கணும்னா நம்ம கிட்ட காசு இருக்கணும், அதனால காசு சேர்க்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா. இங்க அடுத்து கோட்டை காட்டுறாங்க. கோர்ட்ல ராஜா ரொம்ப நாளா கோர்ட்டுக்கே வருது இல்லையா, ராஜாக்கு உடம்பு முடியல, அதனால நீ கோர்ட்டுக்கு வர மாட்டாரான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. மத்த மந்திரிங்கெல்லாம் ராஜா எத்தனை நாள் அங்க கோர்ட்டுக்கு வராம இருப்பாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைதான், அவருக்கு என்ன பண்ணலாம், ஒரு டாக்டரை கூட்டு வந்து செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க, இதுக்கும் மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு அங்க இருக்கிற சில முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜாவோட அண்ணன் அப்படின்னு யூச்சியோட அப்பா
இருப்பான்ல அவனும் அங்க அமைதியா நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சாங்கு வரான். ராஜாவால வர முடியாது, நீங்களே உங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆரம்பிங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் சாங்க பார்த்து சில பேர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீதான் ராஜாக்கு புதுசா ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்து அவரை அடிமையாக்கி வச்சிருக்க, உன்னால நாடே பாதிக்கப்பட போகுது, நான் அதை சும்மா விட மாட்டேன், நான் ராஜாவை பாக்குறதுக்கு போறேன்னு அவர் கிளம்ப ஆரம்பிக்க சாங்க அங்க வந்துடுறான். இல்லங்க, எல்லாத்தையுமே ராஜா என்கிட்ட இப்பதான் சொன்னாரு, வேற யாரும் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் ராஜாவோட சொந்தக்கார அண்ணனே இங்க இருக்காருல, யூச்சியோட அப்பா, அவரே எல்லா முடிவையும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல உடனே யூச்சியோட அப்பா பாத்துட்டே இருக்காரு. சாங்க மேலதான் நிறைய பேர் கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னங்க இது இவர் அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. யூச்சியோட அப்பா அமைதியா நிக்க அப்போ ஒரு சில மினிஸ்டர் இருக்காங்க, இவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க போல. அவங்க இந்த யூச்சியோட அப்பா கிட்ட என்னங்க இது அநியாயமா இருக்கு, தப்பு தப்பா பதவி கொடுக்குறாங்க, யாருக்குமே முறையான ஒரு பதவி கொடுக்குற ஐடியாவே இல்ல, அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களுக்கு இஷ்டத்துக்கு பதவியை போட்டுக்கிறாங்க, இப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தா எப்படிங்க நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க சாங்கு நடுவுல வரான். என்னங்க எது பண்ணாலும் யூச்சியோட அப்பா கரெக்டா தான் பண்ணுவாரு, அவரே ஒரு மினிஸ்டர் தானே, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யூச்சியோட அப்பா அப்பயும் எந்த சொல்யூஷனும் பெருசா கொடுக்காம அமைதியாவே இருந்துட்டு இருக்க, பவர் இருக்கு அப்படிங்கறதால எல்லா ஆளுங்களும் பெரிய பெரிய பதவிக்கு வந்துட்டா உண்மையாவே திறமை இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவங்க எப்படி பெரிய ஆள் ஆக முடியும், எப்படி நாடு நல்லா பாத்துக்க முடியும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரிப்பட்டே வராது, நம்ம ரூல்ஸ் எல்லாம் மாத்த வேண்டி இருக்கு, இத நான் ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. யூச்சியோட அப்பா தனியா அவரோட மினிஸ்டர்ஸ் கிட்ட போய் நின்னுகிட்டு அவருக்கு அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட மக்கள்லாம் 1000 பேரை சேர்க்கிறேன்னு அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு போயிருக்கான். 1000 மக்கள் என் கப்புல இருக்கிற தண்ணி மாதிரி நான் ஈஸியா ஊத்திடலாம், ஆனா அந்த மினிஸ்டர் இருக்கானே இந்த கப்பு மாதிரி, அவன் நினைச்சான் அப்படின்னா கொதிக்கிற தண்ணி கூட அவன் கவுந்தான்னா ஒரே செகண்ட்ல ஏன் மேல கையில கொட்டிடும், அது சும்மா விடக்கூடாது, இவன் தொல்லை தாங்க முடியாம இருக்கு, இதுல ராஜா வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த யூச்சியோட அப்பா புலம்ப ஆரம்பிக்கிறான். உங்களை பாக்குறதுக்கு லூஷு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. லூஷு வரான், கால்ல விழுந்து மரியாதையா வணக்கம் சொல்றான். அப்போனே யூச்சியோட அப்பா, என்னப்பா என் காலெல்லாம் எதுக்கு விழுந்துட்டு இருக்க, நான் உன் மாமனார் ஆயிட்டேன், ஊருக்கே தெரியுது எல்லாரும் உன்னை மரியாதையா பாத்துக்கிறாங்க, நீ இன்னும் அது பழகலையோ அப்படின்னு கேட்க எனக்கும் அவளுக்கும் இன்னும் முறையா கல்யாணம் ஆகலங்கிறதால அந்த உரிமையை நான் எடுத்துக்க முடியாது, ஒரு அதிகாரியா என்னெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், இப்ப நான் கொஞ்ச நாளா பார்த்தேன் நிறைய தண்ணியில பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, தண்ணி வரியில நிறைய முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குது, அதெல்லாம் நான் என்னன்னு கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய எஸ்ஏவா எழுதியிருக்கேன், இதை படிச்சு பாருங்க, இதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, சீக்கிரமா சரி பண்ணணும், இல்லைன்னா காசு நிறைய ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்ல இந்தாலே ஒரு டுபாக்கூர் தானே, அவர் உடனே பார்த்துட்டு சரி ஓகேப்பா அதெல்லாம் பாத்துக்கலான்னு அந்த பேப்பர் எஸ்ஏவை தொட கூட செய்யாம தள்ளி விட்டுறாரு. இங்க பாரு, யூச்சி ரொம்ப நேரமா வந்து போர் அடிச்சு உட்காந்துட்டு இருக்கா, அதனால நீ என்ன பண்ற, அவளை கூட்டிட்டு அப்பப்ப வெளியெல்லாம் போயிட்டு வா புரியுதா அப்படின்னு, அது பேப்பரா நான் அப்புறமா எனக்கு டைம் இருக்கும் போது படிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட மதிக்காம லூஷுவா அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அவனும் சோகமாயிட்டு கிளம்பி வந்துடுறான். இங்க வெய்ஃபா கிட்ட ஷெங்கி வரா, இந்த ரொட்டி செஞ்சேன் சாப்பிடுன்னு சொல்ல அதை செஞ்சு சாப்பிட்டதுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு வைஃபா சொல்லிட்டு இவனும் ஞாபகம் வந்துருது, இததான் சாப்பிடணும்னு அவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு பக்கத்துல இருந்துட்டு ஷெங்கி பேசிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல, இது நம்ம கஸ்டமர்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு கேக் அப்படின்னு கிஃப்டா கொடுத்தோம்னா நிறைய கஸ்டமர்ஸ் திரும்ப வருவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு வைஃபா சொல்றா. நான் 50 கேக் தாண்டி செஞ்சேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு, ஆனா அதை பேக் பண்ணி வெளியே எடுக்கும் போது வாசம் வந்துச்சு பாரு, அதை பார்த்துட்டு இந்த சாங்கோட அசிஸ்டன்ட் வந்து இந்த 4 கேக்க தவிர மத்த எல்லா கேக்கையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்ல, என்ன அநியாயம் இது, நம்ம மாதிரி ஏழப்பட்டவங்களோட கேக்க கூட திருடுறாங்களா அப்படின்னு வைஃபா கத்த ஆரம்பிக்கிறா. சாங்குங்க கேக்க எல்லாம் எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு குதிரையில ஏறிடுறான். இன்னைக்கு ஒண்ணு நீ என் கூட வர வேண்டாம், நான் டான்ஸ் ஆடுற அந்த பொண்ணை பக்கத்துக்கு தான் போறேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சாங் அங்க இருந்து கிளம்புறான். வெய்ஃபா வரா, அசிஸ்டன்டோட குதிரை அங்க இருக்கு, இந்த குதிரையை நான் இப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சாங்க ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. அந்த அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்கான், அவரே டான்ஸ் பார்க்க போறாரு, இவன் எதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சாங்க ஃபாலோ பண்ணிட்டே வெய்ஃபா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சாங்க குதிரையை நிறுத்திருக்கான். அங்க நிறுத்திட்டு அங்க ஒரு கட்டடம் மாதிரி இருக்கு, அதோட காம்பவுண்ட் கதவை திறக்கிறா. உள்ள பார்த்தா நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, அவங்கள வளர்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட சின்ன பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாங் இருக்கான்ல அவனும் சின்ன சின்ன பசங்க கூட விளையாடிட்டு அவங்க கூட அடிச்சு புடிச்சிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்போ ஒரு குழந்தை, இங்க பாருங்களேன் எனக்கு கணக்கு வர மாட்டேங்குதுன்னு மாஸ்டர் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு நம்ம சாங்கு பார்த்துட்டு நான் உனக்கு 3 கேக்கு கொடுக்குறேன், அப்புறம் மாஸ்டர் உனக்கு 2 கேக் கொடுக்குறாரு, மொத்தம் உன்கிட்ட எத்தனை கேக் இருக்கும்னு கேட்க 7 கேக் அப்படின்னு அந்த பொண்ணு கான்பிடென்ட்டா சொல்றா. சாங்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி போய் மாஸ்டர்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லி கேக் வாங்கிக்கோ அனுப்பிச்சு வைக்கிறான். பசங்க எல்லாம் அங்க விளையாடுறாங்க. அப்போ அந்த ஸ்லிங் ஷாட் அடிச்சு விளையாடுறதுக்கு பசங்க வர வேணும்னே வெய்ஃபா இருக்கிற சைடா பார்த்து சாங்க கல் எடுத்து அடிக்கிறான். வெய்ஃபா போய் ஒளிஞ்சுக்கிறா. திருடங்க நீங்க தான், ஏன் கேக்க திருடிட்டு வந்துட்டு என்னையே திருடின்னு சொல்றீங்களா அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த மாஸ்டர் வராரு. வாங்கம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, சாங் எப்பவுமே குறும்புக்கார பையன், நீங்க உள்ள வாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு அவர் கூட்டு போறாரு. அப்ப குழந்தைங்க கூட எல்லாம்
சாங் விளையாடிக்கிட்டு இருக்கான். மாறி மாறி தண்ணி எல்லாம் ஏதோ ஃபில் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வெய்ஃபா அவளுக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கேக்குறா. சாங் உங்களுக்கு முன்னால இருந்தே தெரியுமா அப்படின்னு. சாங் சின்ன வயசா இருக்கும் போது அவர் வீட்டோட மேனேஜரா நான் இருந்தேன். அவங்க அம்மா தான் என்ன மேனேஜரா போட்டாங்க. அதுக்கப்புறமா சாங் என் கண்ணு முன்னாடி தான் வளர்ந்தாரு. சாங் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாதுமா. சில சிச்சுவேஷன் இருக்கு. சில பேர் அப்படிதான் பணக்கார வீட்டுல பிறந்து வளர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சில பேர் திமிரு பிடிச்சே இருப்பாங்க. ஆனா சாங் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்ல பையன், குறும்பான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெருசா புகழ ஆரம்பிக்கிறாரு. இந்த பசங்க எல்லாம் அனாதை பசங்களா அப்படின்னு நம்ம வெய்ஃபா கேட்க, இல்லம்மா இங்க இருக்கிறவங்களுக்கு வேற யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் அனாதை கிடையாது, நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான் மாஸ்டர் சொல்ல. நான் கேட்டேனே தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பான வார்த்தையில நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. அது இல்லம்மா பரவாயில்ல, இவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா எங்க வீட்டுல இருந்த எல்லாருக்கும் சம்பளம் செட்டில் பண்ணி எங்களை ஊருக்கு அமிச்சிட்டாரு சாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் மட்டும் காப்பாத்திட்டு சாங்க உடனே திரும்ப கூப்பிட்டாரு இவங்களை பாத்துக்கிறதுக்கு வாங்கன்னு. அதனால நான் திரும்ப வந்துட்டேன். அவர் ஒட்டுமொத்த கதையும் சொல்லி முடிக்க அங்க சாங்க வந்துடுறான். 2 வாளி நிறைய தண்ணி கொண்டு வந்து வச்சு குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு லேடி வருவாங்க. இன்னைக்கு அவங்க வரல, அதனால குழந்தைங்களை குளிப்பாட்டுற வேலையை இன்னைக்கு நீ பாத்துக்கோ. அந்த கேக்குக்கு குளிப்பாட்டுற சர்வீஸ்க்குன்னு சேர்த்து எனக்கு ஷேர் கொடுக்கணும்ல, அதுல இருந்து காசு எடுத்துக்கோன்னு சொல்ல, சரி அப்படி வாங்க வலிக்கு, நான் பொம்பளை பிள்ளைங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு வெய்ஃபா குளிப்பாட்ட போயிடுறா. அவ முடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது சாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா சாங்க கூட வெய்ஃபா உட்காந்துக்கிறா. இந்த மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றது வெளியே யாருக்கும் தெரியாது. எதனால உங்களை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, போய் சொல்லிப்பாரு நான் நல்லவன்னு, யாரு என்ன நம்ப மாட்டாங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, இதை நான் சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ண நினைச்சுக்காத, அவ்வளவு நல்லவனும் நான் கிடையாது, எக்கச்சக்கமா என் மேல பாவம் பழியெல்லாம் விழுதில்ல, அதுக்கும் பிராயச்சித்தை ஏதாவது பண்ணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சாங்க அப்பயும் நான் கெட்டவங்கிற ரேஞ்சிலேயே பேசிட்டு இருக்கான். ஆனா வெய்ஃபாக்கு இப்பெல்லாம் அதை நம்பவே முடியல. இந்த கதையெல்லாம் ஷெங்கி கிட்ட போய் வீட்டுல சொல்லிட்டு இருக்கா. ஷெங்கி சொல்றா, நானும் முன்னாடி சாங்க கெட்டவர்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவர் அவ்வளவு கெட்டவராலாம் இருக்க வாய்ப்பே இல்ல, எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்காரு, நம்ம கேட்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்றாரு, குழந்தைங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, காசு தேவையில்லாம ஒருத்தங்க செலவு பண்ணுவாங்களா பணத்தாசை பிடிச்சவங்களா இருந்தா, ஆனா செலவு பண்றாரு அப்படின்னு ஷெங்கியும் சொல்ல, ஆமாலன்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. இதே விஷயத்த நீயே என்கிட்ட 4 தடவை சொல்லிட்டடி, ஏன் உனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங்கி கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஓனர் அவரு ஹவுஸ் ஓனர் வேற, அதெல்லாம் பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா சிரிக்க ஆரம்பிக்கிறா. லூவும் அங்க வந்துடுறா. புது விதை வந்திருக்கு, அதை இன்னைக்கு நான் விதைக்க போறேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, விக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ விதைக்கிற வேலையை பாரு அப்படின்னு ஷெங்கியும் ஃபூவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.